நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க நாம் விரும்புகிறோமா? எல்லோரோடும் சமாதானமாய் இருக்க நாம் நாடுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருந்தால் மாத்திரமே நாம் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லோரோடும் சமாதானமாய் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேத வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சமாதானம் பண்ணுகிறோமா? யாவரோடும் சமாதானமாக இருக்கிறோமா? அப்படி நாம் சமாதானமாக இருந்தோம் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமாக இருப்பார்கள். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே சமாதானமாக இருக்காமல் சண்டையோடு, பிரச்சனையோடு, இருதயத்திலே கசப்போடு, வெறுப்போடு, வைராக்கியத்தோடு வாழ்கிறார்கள். நம்முடைய இருதயத்திலே கசப்பு இருக்கும் என்றால் தேவனுடைய கிருபைகளை நாம் இழந்து போவோம்.